எல்ஐசின்னா நம்ம யோசிக்காமல் எத்தனை பேர் போடுறோம். வண்டி இன்சூரன்ஸ்னால் போட்டுடுறோம். ஏன்னா டிராஃபிக் போலீஸ் மடக்குவாங்க, கேட்பாங்க அப்படின்றதுனால வண்டி இன்சூரன்ஸ் போட்டுடுறோம். மெடிக்கல் இன்சூரன்ஸ் கூட பண்ணிடுறோம். அத்தியாவசியமாக திடீர்னு நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம மருத்துவ செலவை ஈடு செய்கிறதுக்காக யோசனை பண்ணி, இல்லை மெட்டர்னிட்டி பாலிசியாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற இளைஞருங்க கல்யாணம் ரெடி ஆகும் போதே மெட்டர்னிட்டி பாலிசி, மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறாங்க. எல்ஐசின்னா ரொம்ப யோசிக்கிறோம். எல்ஐசி ஏஜெண்ட்டை பார்த்தாவே தெரித்து ஓடுறோம், தயங்குறோம். அது மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க கம்பல் பண்ணி கட்டாயப்படுத்தி ஒரு பாலிசி எடுக்கிறோம். நமக்கு எதிர்பாராத நேரத்தில் அதனுடைய காப்பீடு தொகை நம்மளை சேவ் பண்ணுது, பாதுகாக்குது. ஒரு பாதுகாப்பான முதலீடு தான் எல்ஐசி. சேமிப்பு, காப்பீடு எல்லாமே இருக்குது. இது ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தணுன்னு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எல்ஐசியில் நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க. ஆனால் நம்ம எத்தனை பேர் எல்ஐசி எடுக்க மாட்டோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம துணிஞ்சு ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், சினிமாவுக்கு போகிறோம், ஒரு ட்ரிப்பு போகிறோம், வருஷத்துக்கு ஒரு 10,000 15,000 நம்ம அதுக்காக செலவு பண்ணுறோம். ஆனால் ஒரு பாதுகாப்பான முதலீடு, ஒரு காப்பீடோடு சேர்ந்த எல்ஐசி எடுக்கணுன்னா நம்ம யோசிக்கிறோம். அது மாதிரி இருக்கக்கூடாது. எல்ஐசி பாலிசிகளை எடுத்து பாதுகாப்பாக இருப்போம். நன்றி, வணக்கம்.